வள்ளுவனாய் வான்புகழ் கொண்டது இந்த தமிழ்நாடு, வள்ளுவனின் திருக்குறளால் பெருமை கொண்டது இந்த பாலநாடு என்பதற்கு ஏற்ப வள்ளுவனாய் விளங்கும் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும், வள்ளுவனின் திருக்குறளை பறைசாற்றும் ஆசிரியர் அவர்களுக்கும், வள்ளுவன் மற்றும் திருக்குறளை இவ்விரண்டு பெருமைகளிலிருந்து பிரகாசிக்கும் மாணவ செல்வங்களுக்கும் என் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நான் வ.உ. சிதம்பரம் பிள்ளையை பற்றி பேச வந்துள்ளேன். இவர் தமிழ்நாட்டில் உள்ள தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கும் ஒட்டப்பிடாரத்தில் 1876ஆம் ஆண்டு செப்டம்பர் 5ஆம் தேதி பிறந்தார். இவர் தந்தையின் பெயர் உலகநாதர், தாயார் பரமாயி அம்மாள். இவர் வழக்கறிஞராக, சுதந்திர போராட்ட வீரராக திகழ்ந்தார். ஆங்கிலேயன் பிடியிலிருந்து விடுபட வேண்டும், தம் மக்கள் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்பதற்கு இவர் தன் வாழ்வை அர்ப்பணித்தார். ஆங்கிலேயனுக்கு சவால் விடும் விதமாக ஐரோப்பாவிற்கு சென்று அங்கிருந்து 2 பெரிய கப்பல்களை இவரது சொத்து அனைத்தையும் விற்று வாங்கினார். இதனால் இவர் கப்பலோட்டிய தமிழர் என போற்றப்பட்டார். ஆங்கிலேயன் அராஜ்யத்திற்கு எதிராக குரல் கொடுத்த போது தேச துரோகி என சிறையில் அடைத்தனர். அங்கு இவர் பல கொடுமைகளை அனுபவித்தார். மாடிற்கும் செக்கினை எடுத்து நம் தேசத்திற்காக பல கொடுமைகளை அனுபவித்தார். இதனால் இவர் கப்பலோட்டிய தமிழன், செக்கிழுத்த செம்மல் என போற்றப்பட்டார். நம் தேசத்திற்காக பல கொடுமைகளை அனுபவித்த வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்கள் தூத்துக்குடியில் உள்ள இந்திய தேசிய காங்கிரஸ் அலுவலகத்தில் 1936ஆம் ஆண்டு நவம்பர் 18ஆம் தேதி இவரது உயிரை துறந்தார். தேசக்கொடியை நெஞ்சில் சுமந்து அனைவரும் சொல்லுவோம் வந்தே மாதரம், இந்தியர் என பெருமிது கொள்வோம், சுதந்திர தினத்தை போற்றுவோம். என் பேச்சை செவி கொடுத்து கேட்ட அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்து விடைபெறுவது ஸ்ரீதுர்கா பள்ளியின் மாணவன் கா. சுதர்சன். வாழ்க